வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிராசரி ஐட்டம்ஸ் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான வீட்டு உபயோக பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. கடந்த 50 வருடங்களாகவே இவ்வுலகில் ஒரு புதிய கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வருகின்றது. சரியாக சொன்னால் 2ஆம் உலகப் போரின் பின்னர் ஒரு புதிய உலகை கட்டமைக்க உலக நாடுகள் அனைத்தும் முயற்சி செய்து உழைத்துக் கொண்டிருக்கும் போது அப்படி கட்டமைக்கப்பட்ட உலகில் அதுவரை கூறப்படாத பல புதிய கருத்துக்களும் கோட்பாடுகளும் கூறப்பட்டன. அதில் மிக முக்கியமானது ஆண்கள் மென்மையானவர்களாக வாழ்வது. அவ்வாறு மென்மையாக இருக்கும் ஆண்களை பாராட்டி ஊக்குவிப்பது, நல்லவன் என்ற வரையறைக்குள் அவர்களை கொண்டு வந்து அவர்களது மன உறுதியையும் போராட்ட குணத்தையும் அழித்தொழிப்பது, அவர்களை உடலளவிலும் மனதளவிலும் பலவீனமாக்கி அவர்களது தன்னம்பிக்கையை உடைத்து நிரந்தர மன அழுத்தத்திற்குள் அவர்களை தள்ளிவிடுவது. இதை கேட்டவுடன் மென்மையான மனதோடு இருப்பது நல்லதுதானே என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றலாம். ஆனால் இவ்வுலகில் ஓர் ஆண் மென்மையாக வாழ படைக்கப்படவில்லை. அவன் போராட்ட குணம் கொண்டவனாக, அப்போராட்டத்தில் வெறியோடு குதித்து அதில் வெற்றி பெறுபவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். நாம் குகை மனிதர்களாக இருந்த போதும் காட்டிற்குள் வசித்த போதும் அக்காட்டு விலங்குகளோடு போராடினோம். அக்காடுகளில் இருந்து விலகி சிறு குழுக்களாக மாறி வாழ ஆரம்பித்த போது காட்டு விலங்குகளோடு சேர்த்து நமக்கு எதிரே இருக்கும் குழுக்களோடும் போராடினோம். இன்று நாம் நாடுகளாக பிரிந்து சக நாடுகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கவும் போராடுகின்றோம். ஆனால் அன்றிருந்த மனிதனுக்கும் இன்றிருக்கும் மனிதனுக்குமான மிக பெரும் வேறுபாடு, அன்றிருந்த அனைவரிடமும் போராட்ட குணமும் எதிர்த்து நிற்கும் மனநிலையும் இயற்கையிலேயே இருந்தது. அவன் ஓர் வியாபாரியாக இருந்தாலும், வைத்தியராக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும் அன்றிருந்த அனைத்து மனிதனும் ஓர் போராளியாகவே இருந்தான். ஏதோ ஒரு வகையில் உறுதியானவனாகவும் ஆபத்தானவனாகவுமே இருந்தான். ஆனால் இன்று நம் தினசரி வாழ்க்கையிலும் தொழிலிலும் நாம் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்தும் வரும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியாமல், அவ்வழுத்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றோம். நம் முன்னே இருக்கும் சோதனைகளை கண்டு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகி தூக்கமில்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய ஆண்களின் பரிதாப நிலை. நண்பா, மென்மையாக இருப்பது நீ நல்லவனாக இருக்கின்றாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. அது உன்னால் ஓர் உறுதியான தைரியமான மனிதனாக இருக்க முடியவில்லை என்பதற்கான அடையாளமே. ஓர் ஆளுமையான மனிதனாக இருப்பதற்கு உனக்கு திராணி இல்லை என்பதற்கான அடையாளமே. நிச்சயம் அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நீ இப்போதே ஓர் ஆபத்தான மனிதனாக மாறி உன்னை சுற்றியுள்ளவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதோ அல்லது அனைவரிடமும் சண்டை இழுத்து வாழ வேண்டும் என்பதோ பொருள் அல்ல. அது மூளை இல்லாத முட்டாள்கள் செய்யும் வேலை. இங்கு நீ ஓர் உறுதியான ஆணாக மாற வேண்டும் என நாம் கூறுவதன் பொருள், உனக்கோ உன்னை சார்ந்திருக்கும் மனிதர்களுக்கோ ஓர் பிரச்சனை வரும்போது அப்பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்கி ஓடி ஒளியாது. உன் முன்னோர்கள் எப்படி ஓர் கம்பையும் கல்லையும் வைத்து சிங்கத்தையும் புலியையும் விரட்டி அடித்தார்களோ அதே போல நீ உனது தைரியத்தையும் மன உறுதியையும் வைத்து உன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அவற்றிலிருந்து பின்வாங்காது போராட வேண்டும். உன் பொறுப்புகளை ஓர் சுமையாக எண்ணாது அவற்றை உன் கடமையாக எடுத்துக்கொண்டு அவற்றிற்காக உழைக்க வேண்டும். வாழ்க்கை உன்னை எவ்வளவுதான் அடித்து துவைத்தாலும் களத்தில் நின்று நீ தொடர்ந்து போராட வேண்டும். அது உன் கடமை என பெருமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வழியில் எவன் குறுக்கிட்டாலும் அதற்கு பின் அவன் யாருடைய வழியிலும் குறுக்கிடாதவாறு அவனுக்கு ஓர் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உன் விருப்பங்களை எந்த இடத்திலும் தைரியமாக கூறி அந்த இடத்தில் உனது கருத்தை அசைக்க முடியாதவாறு நிலைநிறுத்த வேண்டும். நண்பா, நீ மென்மையாக மற்றவர் விருப்பங்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனிதனாக இருப்பாயாக இருந்தால், அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பாயாக இருந்தால், உன்னை சுற்றியுள்ள அனைவரும் உன்னை நல்லவன் என கூறுவார்கள், உன் மனச்சாட்சியை தவிர. எனவே போராட்ட குணத்தையும் மன உறுதியையும் உன்னிடம் வளர்த்து கொண்டு ஓர் அல்பாவாக மாறு. அதுவே என்றென்றும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உனக்கு தரும். If you found this video insightful, don't forget to hit the like button, share your thoughts in the comments and subscribe for more inspiring content. Thank you for watching.